ஈரானில் இருந்து மலேசிய பிரஜைகளை வெளியேற்ற மலேசியா இன்னும் திட்டமிடவில்லை. பிரதமர் அன்வார் தகவல். உலக போட்டித்தன்மை பட்டியலில் 23வது இடத்திற்கு முன்னேறிய மலேசியா. ஜொஹோரில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இந்துக்களே ஒன்றிணைவோம் சமய சொற்பொழிவு. ஜொஹோர் மாய்கா தலைவர் ரவீன்குமார் அறிவிப்பு. இஸ்ரேலுடன் தற்போது ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தொடர்ந்து அந்நாட்டில் இருந்து மலேசிய பிரஜைகளை அழைத்து வருவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஈரானில் இருந்து தனது பிரஜைகளை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு மலேசியா முடிவு செய்துள்ளதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அளித்த சுருக்கமான பதிலில் பிரதமர் இத்தகவலை வெளியிட்டார். ஈரானில் இருக்கும் மொத்த மலேசியர்கள் அல்லது அவர்களை நாட்டிற்கு கொண்டு வருவதன் தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதனையும் இன்னும் அரசாங்கம் வெளியிடவில்லை என அவர் கூறினார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே விமான தாக்குதல்கள் உட்பட பல்வேறு சம்பவங்களினால் ஈரானில் பதற்ற நிலை அதிகரித்து வருவது அனைத்துலக சமூகத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதே வேளையில் இப்போதைக்கு ஈரான், ஈராக் மற்றும் ஜோர்டனுக்கு முக்கியம் இல்லாத பயணத்தை ஒத்திவைக்கும்படி மலேசிய மக்களுக்கு வெளியுறவு அமைச்சு இதற்கு முன் ஆலோசனை தெரிவித்திருந்தது. ஹாய் மக்களே, ஏஆன் பிக் குலுவாங் ஜோருக்கு வரோம். ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25ல இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏஆன் பிக் குலுவாங் ஜோர்ல. திறமை, உழைப்பு, விசுவாசம் இருந்தால் யாரும் மாய்காவின் தேசிய தலைவராக உயரலாம் என்பதற்கு மறைந்த டத்துஸ்ரீ ஜி பழனிவேலே உதாரணமாகும். மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அவ்வாறு புகழாரம் சூட்டினார். 2010 மாய்கா தலைவர் பதவியில் இருந்து துன் சாமிவேலு விலகிய போது அவரே தனக்கு வாரிசாக அடையாளம் காட்டிய பெருமைக்குரியவர் பழனிவேல். சாமிவேலுவுக்கு பின் தேசிய தலைவரானதும் 13வது பொது தேர்தலில் மாய்காவை வழிநடத்தியதும் என தனக்கே உரிய பாணியில் இயன்றவரையில் பழனிவேல் சிறப்பாக செயலாற்றினார் என்பதை மறுப்பதற்கில்லை. என்னை முதலில் செனட்டராக நியமித்து அரசியலில் 2வது சுற்று முன்னேற்றத்திற்கு வாய்ப்பளித்தவர் டத்துஸ்ரீ பழனிவேல். அவர்கள் வழங்கிய அந்த செனட்டர் பொறுப்பை கொண்டுதான் எனக்கு பின்னர் நாடாளுமன்ற மேலவை தலைவர் பதவியும் தேசிய முன்னணி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது என்பதையும் நான் எப்போதும் நினைவில் கொண்டுள்ளேன். அந்த நாடாளுமன்ற மேலவை பதவியின் மூலமாக தான் நான் பிற்காலத்தில் மாய்காவின் தேசிய தலைவராக கட்சியினர் என்னை தேர்ந்தெடுப்பதற்கும் என் திறமைகளை நான் நிரூபிப்பதற்கும் எனக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டன என்பதையும் இந்த வேளையில் நினைவு கூர்ந்து டத்துஸ்ரீ பழனிவேலுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன் என தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். பழனிவேலுவுடன் இணைந்து கட்சி பணிகளில் பாடுபட்டவன் என்ற முறையில் அவருடன் பழகிய இணைய நினைவுகள் இப்போது நெஞ்சில் அலைமோதுகின்றன என தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். எனவே அன்னாரை பிரிந்து வாடும் அவரின் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரின் ஆன்மா சாந்தி உறவும் பிரார்த்திப்பதாக தனது இரங்கல் செய்தியில் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். 2013 அப்போதைய பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசா அரசாங்கத்தில் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ள 76 வயது டத்துஸ்ரீ பழனிவேல் இன்று காலை 8 மணிக்கு காலமானார். அவர் சில காலமாகவே நோய்வாய்ப்பட்டிருந்ததாக அறியப்படுகிறது. ஜொஹோர் மாநிலம் முழுவதிலும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் சமய சொற்பொழிவு நிகழ்ச்சியை மாநில மாய்கா சமய பிரிவு முன்னெடுக்கும் என ஜொஹோர் மாய்கா தலைவரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் மூலம் இந்துக்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயம் செல்லும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதே வேளையில் இந்துக்களே ஒன்றிணைவோம் என்ற முழக்கத்தோடு சமய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைய முடியும். மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் இம்மாதிரியான சமய சொற்பொழிவு நடத்த மாநில சமய பிரிவை பணித்திருப்பதாகவும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்துக்களே ஒன்றிணைவோம் என்ற முழக்கத்தோடு இத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என ரவீன்குமார் தெரிவித்தார். மாய்கா ஜொஹோர் மாநில சமய பிரிவு, மாய்கா ஜொஹோர் பாரு தொகுதி, மாநில இந்து சங்கம், ஜொஹோர் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் ஜொஹோர் ராஜமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்துக்களே ஒன்றிணைவோம் என்ற சமய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட போது ரவீன்குமார் இத்தகவலை வெளியிட்டார்.
முன்னதாக வரவேற்புரை ஆற்றிய ஜொஹோர் மாநில மாய்கா சமய பிரிவு தலைவர் தொண்டர்மணி க சேகரன் இத்திட்டத்தை ஜொஹோர் மாநில தாய்கோவிலாகிய ராஜமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து தொடங்க வாய்ப்பளித்த ஆலய தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். டாக்டர் மகேந்திர சுவாமி குருக்கள் இந்து சமய பெருமைகளை பட்டியலிட்டு 2 மணி நேரம் எழுச்சி உரையாற்றினார். இந்த நிகழ்வில் மாய்கா தேசிய மகளிர் பகுதி தலைவி சரஸ்வதி, மாய்கா மாநில துணைத் தலைவர் நிலாராஜா, அருள்மிகு ராஜமாரியம்மன் ஆலய தலைவர் டாக்டர் மோகன், மலேசிய இந்து சங்கம் ஜொஹோர் மாநில பொருளாளர் சங்கபூசன் கருப்பையா, மாய்கா ஜொஹோர் பாரு தொகுதி தலைவர் ஜெயசீலன் மற்றும் அவர்தம் உறுப்பினர்கள், இஸ்கண்டா புத்ரி மாய்கா தொகுதி தலைவர்கள், கிளை தலைவர்கள், ஜொஹோர் மாவட்ட கல்வி அதிகாரி திரு ரவிச்சந்திரன், மலேசிய இந்து சங்க ஜொஹோர் மாநில உறுப்பினர்கள், ஜொஹோர் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் உட்பட சுற்றுவட்டார மெய்யன்பர்களும் திரளாக கலந்து கொண்டனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங்கோர்ல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. ஸ்லாங்கோர் கில்லான் கம்போங் ஜாவாவில் WCE எனப்படும் மேற்கு கரை நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு திட்டத்திற்கான நில கையகப்படுத்தலில் குடியிருப்பாளர்களுக்கு முறையான இழப்பீடு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கம்போங் ஜாவா நிலங்களுக்கு சந்தை விலைகளுக்கு ஏற்ப இழப்பீடு வழங்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். அதோடு தாங்கள் தொடுத்துள்ள வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருந்தாலும் WCE தங்களின் சொத்துக்களை இடிக்க முயலுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். புரட்சி இயக்கத்தின் தலைவர் உமாகாந்தன் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற அச்செய்தியாளர் சந்திப்பில் MIPP கட்சியின் தேசிய தகவல் பிரிவு தலைவர் டத்தோ சதீஷ்குமார், ஸ்லாங்கோர் அரசு சாரா இயக்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் முகமது யூசுப் அப்துல்லா, கிராக்கன் கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் தியோச்சின்வான், பாஸ் கட்சி ஆதரவாளர் மன்றத்தின் உதவி தலைவர் திவாகரன் கருப்பையா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே சிறப்பு குழு அமைத்து அரசாங்கம் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என உமாகாந்தன் கேட்டுக்கொண்டார். பணக்கார மேம்பாட்டாளர்களுடன் கைகோர்ப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என அவர் கூறினார். என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷத்துல இந்த மாதிரி 5-6 கேஸ் வந்துருச்சு. 10 கேஸ் செட்டில்மெண்ட் வந்துருச்சு, கம்போ மாஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கம்போ நாய் வந்துருச்சு. இவ்வளவு பிரச்சனைகள் ஆனா சேம் சிமிலர் இஷ்யூஸ். சோ ஒரு ஜாவத்தான் கோர்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சேமா தான் இருக்கு. 90% சேம் இஷ்யூ. அதுக்கு ஒரு ஜாவத்தான் கோர்ஸை PDR ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க, லாயல்டி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க, பிஜாபத்தான ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பேர் எடுத்துச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை சாதாரணமாக தீர்க்க முடியும். இது அப்ரோச் பண்ணி இது செட்டில் பண்றது ஒரு ஜாவத்தான் கோர்ஸா ஆசை எடுத்தா எப்பயோ பிரச்சனை தீர்ந்துடும். இவ்வேளையில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது வீடுகளை விட்டு வெளியேறுமாறு தாங்கள் கட்டாயப்படுத்தப்படுவதும் கைகலப்பு வரை செல்லும் அளவுக்கு பிரச்சனையில் ஈடுபடுவதும் வேதனை அளிப்பதாக குடியிருப்பாளர்களில் ஒருவரான சந்திரகுமார் சுப்பிரமணியம் கூறினார். ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி குத்தகையாளரால் தாக்கப்பட்டுள்ளார். ஆனால் இதுவரை போலீசிடம் இருந்து முறையான பதில் இல்லை என உமாகாந்தன் தெரிவித்தார். வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இல்லையென்றால் மின்சார விநியோகம் துண்டிக்கப்படும் என்றும் இரவு நேரங்களில் வெளிநாட்டினர் மிரட்டப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 2025 ஆண்டுக்கான உலக போட்டித்தன்மை வரிசையில் மலேசியா 11 இடங்கள் முன்னேறி 23வது இடத்தை பிடித்துள்ளது. 69 நாடுகளை கொண்ட அப்பட்டியலில் கடந்த ஆண்டு மலேசியா 34வது இடத்தில் இருந்தது. முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மீத்தி அதனை தெரிவித்துள்ளது. நீண்டகால வளப்பத்தை உறுதி செய்யும் வணிக நட்பு சூழலை உருவாக்கி அதனை பராமரிக்கும் திறன் அடிப்படையில் நாடுகளை மதிப்பிடும் இந்த வருடாந்திர தரவரிசை சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனத்தால் வெளியிடப்படுகிறது. இந்த தரவரிசையானது 2020 முதல் நாட்டின் சிறந்த அடைவு நிலையாகும். இது மலேசியாவின் பொருளாதார மீட்சி மற்றும் சீர்திருத்தத்தின் முற்போக்கான வேகத்தை பிரதிபலிப்பதாக மீத்தி கூறியது. மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் வைக்கப்பட்ட இலக்கின்படி 2033 ஆண்டுக்குள் போட்டித்தன்மை வாய்ந்த உலகின் முதல் 12 பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறுவதற்கான அதன் பாதையை இது மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அமைச்சு தெரிவித்தது.
பொருளாதார அடைவு நிலை, அரசாங்க மற்றும் வணிக திறன்கள் நாட்டின் ஒட்டுமொத்த போட்டித்தன்மையை உந்த செய்துள்ளன. பொருளாதார அடைவு நிலையில் கடந்த ஆண்டு உலகளவில் 8வது இடத்தில் இருந்த மலேசியா இவ்வாண்டு 4 இடங்கள் முன்னேறியுள்ளது. அதே சமயம் அரசாங்க செயல்திறன் மற்றும் வணிக செயல்திறனிலும் 8 இடங்கள் மேம்பட்டுள்ளன.